ஜாதக ரீதியாக திருமணம் தடைபட காரணங்கள். ஜாதகத்தில் லக்னத்துக்கு அடுத்த வீடான குடும்ப ஸ்தானம் எனும் இரண்டாவது வீடு, களத்திர ஸ்தானம் எனும் ஏழாமிடம், புத்திர ஸ்தானம் எனும் ஐந்தாமிடம், படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆமிடமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். ஆனால் இவை சிறப்பாக இருந்தாலும் பலருக்கும் திருமணம் தள்ளிப்போவதை பார்க்கிறோம். பொதுவாக களத்திர ஸ்தானத்தில் சனி வீற்றிருப்பது, பாப கிரக பார்வை ஏழாமிடத்தில் இருப்பது, ராகு கேதுக்கள் 7 மிடத்தில் அமருவது, களத்திர ஸ்தானாதிபதி 6, 8, 12 இல் மறைவது, சூரியன் செவ்வாய் சேர்ந்து களத்திர ஸ்தானத்தில் இருப்பது, சனி மற்றும் செவ்வாய் இணைந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது ஆகிய அமைப்புகள் இருந்தால் திருமண தடை உண்டாகும். பாவகிரகத்தின் பார்வை குடும்ப ஸ்தானத்தில் இருப்பது, சனி குடும்ப ஸ்தானத்தில் வீற்றிருப்பது, ராகு கேது குடும்ப ஸ்தானத்தில் அமருவது, சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது, செவ்வாய் சனி இணைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது என்ற அமைப்புகள் இருந்தால் திருமண தடை உண்டாகும். இன்ப வாழ்வுக்கு அதிபதியான சுக்கிரன் நீசம் பெற்றிருந்தால், 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் மறைவு ஸ்தானமான 6, 8, 12 இல் இருந்தாலும் திருமண தடை உண்டாகி குடும்ப வாழ்க்கை அமையாமல் போகும். சுக்கிரனும் குருவும் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் சரியான நேரத்தில் வயதில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை.